முக்கிய செய்தி: இந்தியா ரஷ்ய எண்ணெயை வாங்குவதை நிறுத்தும் என்ற டொனால்ட் டிரம்பின் கூற்றுக்கு ரஷ்யா பதிலளித்துள்ளது. இது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க வரிகள் குறைக்கப்பட்டால் இந்தியா ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்தும் என டிரம்ப் கூறியிருந்தார். அமெரிக்க வரிகள் 50% இருந்து 18% குறைக்கப்படும் என்றும், இந்தியா $500 பில்லியன் மதிப்பிலான பொருட்களை வாங்கும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் மோடி வரி குறைப்பை உறுதி செய்தார். ஆனால் ரஷ்ய எண்ணெய் பற்றி அவர் எதுவும் கூறவில்லை. கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ், எண்ணெய் நிறுத்தம் குறித்து இந்தியாவிடம் இருந்து அதிகாரப்பூர்வ தகவல் ஏதும் வரவில்லை என்று கூறினார். ரஷ்யா மற்றும் இந்தியா இடையிலான உறவு வலுவாக உள்ளதாக அவர் வலியுறுத்தினார். இரு நாடுகளும் தொடர்ந்து இணைந்து செயல்படும் என்றார். உக்ரைன் போருக்குப் பிறகு இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து அதிக அளவில் தள்ளுபடி விலையில் எண்ணெய் வாங்கி வருகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். 2022க்கு முன் 0.2% இருந்த ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி 2023இல் 20%த்திற்கும் அதிகமாக உயர்ந்தது. இதனால் இந்தியாவுக்கு பல கோடி மிச்சமானது. இதை உடனடியாக நிறுத்துவது கடினம் என நிபுணர்கள் கூறுகின்றனர். வேறு நாடுகளிடம் வாங்கினால் இந்தியாவின் பெட்ரோல் விலை உயரக்கூடும். அமெரிக்கா மற்றும் வெனிசுலாவிடம் எண்ணெய் வாங்கலாம் என டிரம்ப் கூறினார். ஆனால் இது அதிக செலவு பிடிக்கும் மற்றும் நடைமுறை சிக்கல்கள் உள்ளன. டிரம்பின் இந்த கூற்று குறித்து இந்திய வெளியுறவுத்துறையோ அல்லது எண்ணெய் அமைச்சகமோ இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ பதிலும் அளிக்கவில்லை. இந்தியா இதை நிறுத்தினால் உலக அளவில் எண்ணெய் விலை உயர்ந்து பணவீக்கத்தை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது. திடீரென ரஷ்ய எண்ணெயை நிறுத்துவதில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் என மூடிஸ் போன்ற நிறுவனங்கள் எச்சரித்துள்ளன. இந்தியா எப்போதும் தனது சொந்த எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நிலைமைக்கு முன்னுரிமை அளித்து வருகிறது. இந்தியா மற்றும் ரஷ்யா இடையிலான நட்பு பல தசாப்தங்களாக நீடிக்கிறது. இது வெறும் வர்த்தகம் மட்டுமல்ல, ஆர்ந்த ராஜதந்திர உறவும் கூட. உலகமே இதை உற்று நோக்குகிறது. இந்தியா உண்மையிலேயே ரஷ்ய எண்ணெயை குறைக்குமா அல்லது இது வெறும் வர்த்தக பேச்சுவார்த்தையா? தற்போதைக்கு ரஷ்ய எண்ணெய் தொடர்ந்து இந்தியாவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த புதிய அமெரிக்க-இந்திய ஒப்பந்தத்தின் உண்மை நிலை வரும் மாதங்களில் தெரியும். இது சாமானிய மக்களையும் பாதிக்கும் ஒரு முக்கியமான பொருளாதார செய்தியாகும். விலைவாசி உயர்வை இது கட்டுப்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு இணைந்திருங்கள். நன்றி. கூடுதல் தகவல்: இந்திய சுத்திகரிப்பு நிலையங்கள் ரஷ்ய எண்ணெயை சுத்திகரிக்க மேம்படுத்தப்பட்டுள்ளன என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். உலக சந்தையில் எண்ணெய் விலை ஏற்ற இறக்கமாக இருக்கும்போது ரஷ்யாவின் தள்ளுபடி எண்ணெய் இந்தியாவுக்கு பெரும் உதவியாக உள்ளது. எண்ணெய் இறக்குமதியில் ஏதேனும் மாற்றம் வருகிறதா என்பதை நாம் தொடர்ந்து கண்காணிப்போம். விடைபெறுகிறேன். வணக்கம்.